தென்காசி மாவட்டம் பனையூர் கிராமத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாமல் நெல்மணிகள் வீணாவதாக புகார் எழுந்திருக்கிறது. நெல்மணிகள் முளைத்து கருப்பு நிறமாக மாறி வீணாகி வருவதாக விவசாயிகள் கண்ணீரோடு வேதனை தெரிவிக்கிறார்கள். ஒரு மாதத்துக்கு மேலாக வீணாகி கிடக்கும் நெல்மணிகள் 5 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேவிட்டிடம் கேட்டு பெறலாம். டேவிட், ஏன் அதிகாரிகள் இது தொடர்பா என்ன சொல்றாங்க, என்ன காரணம்? நிச்சயமாக தென்காசி மாவட்டம் கரிவலம் பந்தனூர் அருகே உள்ள பனையூர் கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 கிராமத்து மக்கள் நெல் அங்க போட்டிருக்காங்க. மொத்தம் விவசாயம் செய்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக நெல் அங்க போடப்பட்டும் எந்த விதமான நெல்கள் கொள்முதல் செய்யப்படாதனால அந்த கிராமத்து பகுதி ஒவ்வொரு தெருப்பகுதியில் உள்ள ஏராளமான நெல் மூட்டைகள் அடிக்கப்பட்ட நிலையில் பல நெல்கள் அதிலேயே முளைத்து காணப்படுகிறது. மேலும் பல நெல்கள் கருப்படித்த சூழ்நிலையில் காணப்படுகிறது. இந்த நிலையில நம்ம அந்த பகுதிக்கு நம்ம சென்று பார்த்த பொழுது நெல்கள் முழுவதுமாக வீணாகி கிடைக்கிறது. மேலும் அந்த பகுதியுடைய விவசாயிகள் நம்மிடம் கூறும் பொழுது அதிகாரிகளிடம் கூறியும் தற்பொழுது வரைக்கும் நெல்கள் கொள்முதல் செய்யப்படாத நிலையில் காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல கடந்த 15 நாட்களுக்கு முன்பதாக எடுத்துட்டு போன நெல்கள் முழுவதும் அதே இடத்தில் கிடப்பதால் பல நெல்கள் வீணாகி இருக்குது. இது குறித்து அதிகாரி தரப்புல இருந்து நம்ம கேட்ட பொழுது முறையான சாக்குகள் அதிகப்படியாக இல்லாதனால அங்க கொள்முதல் செய்யப்படாத நிலை காணப்படுகிறது சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இந்த கிராமம் மட்டுமல்லாம தென்மலை, மீனாட்சிபுரம், சொக்கலிங்கபுரம் இந்த கிராமத்து மக்கள் இந்த நெல்கள் கொள்முதல் செய்யப்படாதனால நெல்கள் முழுவதுமே வீணாகிய நிலை காணப்படுகிறது. விவசாயிகள் பெரும்பாலான பாதிப்படைந்துள்ளனர் அந்த பகுதியுடைய மக்கள் ஃபுல்லாமே. நிச்சயமா டேவிட், காட்சிகள் வேதனை தரக்கூடிய ஒன்றாக இருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி டேவிட்.